வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்பா. வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம் சார். வணக்கம்டா. 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 வணக்கம் சார். வணக்கம்டா. 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 எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்க. ஐயோ அம்மனார தெய்வமே, விழுந்து வணங்கினா முன்னாக எந்திரிக்கிறதுக்கு அதான் டேபிளே வணங்குறேன். நீங்களா எந்திரிச்சு உட்காந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இது என் பொண்ணு பட்டணத்துல இருந்து வந்திருக்கா. இனிமே இங்கதான் படிப்பா. பாவம். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா யாருக்கு? உனக்குதான். கேட்டு தெரிஞ்சுக்க. இது நம்ம ஸ்கூலும்மா. உன் இஷ்டப்பட்ட இடத்துல போய் உட்காந்துக்க. இன்னைக்கு யார் குளிச்சுட்டு வந்திருக்காரு? அங்க போய் உட்காரமா? இந்த கிளாஸ் நீங்களே நடத்துங்க டீச்சர். ஏமா அப்படி எல்லாம் சொல்றீங்க? அந்த அருவவாதியர் வந்து அறுத்துக்கிட்டே இருப்பார் டீச்சர். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஆசிரியர்னா தெய்வம் மாதிரி. வரட்டுமா? அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஏய் ஸ்டூடண்ட்ஸ், என்னை பத்தி அருமையான வாத்தியார் அப்படின்னு ஒரு தப்பான பேச்சு அடிபடுது. திருத்திக்கங்க. அருமையான வாத்தியார். நான் எதையுமே எந்த பாடத்தையுமே தெளிவா இருக்கக்கூடிய சுபாவம் உள்ளவன். கேட்டுக்கங்க. இப்ப நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் மனித உறுப்புகள். மனிதனுக்கு சாதாரணமாக 2 கைகள் உண்டு. ஒன்று வலது கை, இன்னொன்று இடது கை. இது அம்பலார் கை. உட்காருங்க. சோ இடது கை எந்த பக்கத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். இது ஈஸி. நான் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வலதுபுறம் இருப்பதுதான் வலது கை, இடதுபுறம் இருப்பதுதான் இடது கை. வலக்கையும் இடக்கையும் இணைந்தால் இணைந்த கைகள். என்னப்பா ஒரு டைப்பா பாக்குறீங்க? உனக்கு போன் வந்திருக்கு. என்னடா அட்டெண்டர் வேலையை நீ பாக்குற? அது ஒழுங்கா செய்ய. ஆமா, நீ எது சம்பந்தமா பாடம் எடுக்கிற? உடல் உறுப்புகள். உடல் உறுப்பு சம்பந்தமா நீ எடுக்கிற. டெலிபோன்ல மணி ஆர்டர் வந்திருக்குமோ? மனிதனுக்கு தேவை இடது கண் வலது கண், இடது மூளை வலது மூளை, இடது கை வலது கை. இடது கை வந்து இடதுபுறமாக தான் இருக்கும், வலது கை வந்து வலதுபுறமாக தான் இருக்கும். சார், இந்த வாலிப காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செடியில் இருக்கிற பூவை கிள்ளிட்டா பூ வாடிடும், ஆனா செடி வாடாது. அதுதான் உண்மையான காதல். இந்த ஒருத்தலை காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாய் வால் ஆட்டலாம், ஆனா வால் நாய் ஆட்டக்கூடாது. அதுதான் ஒருதலை காதல். என்ன தத்துவம்? கண்ணால மூக்க பார்க்கலாம், ஆனா மூக்கால கண்ணை பார்க்க முடியாது. அதுதான் காதல். கையால கால தொடலாம், ஆனா காலால கைய தொட முடியாது. அதுதான் காதல். அரிப்பு வந்தா சொரிச்சுக்கலாம், ஆனா சொறி வந்தா அரிச்சுக்க முடியாது. நான் ஒரு ராத்தி இல்ல. ஐயோ போங்க சார், போங்க சார். விட்டலாச்சாரியர் படம் மாதிரி எவனையும் காணோம். குட் மார்னிங். இல்லையா? என்ன சார் இது? வணக்கம் சொல்ற மாதிரி தலையை கோத்திட்டு போறான் அவன். நேரம் தாயா. இதே பள்ளிக்கூடத்துல நான் படிக்கும் போது எங்க வாத்தியாருக்கு வணக்கம் சொல்ற மாதிரி வந்து தலையை கோதி விட்டு போயிருக்கேன். இப்ப அவன் எனக்கே கோதுறான். உன்ன மாதிரி வாத்தியார் சொல்ல மதிச்சு நின்னு கேட்கக்கூடிய பையங்க இருக்கிற வரைக்கும் இன்றைய மாணவர் உலகம் தேரவே தேராது. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். போயா, ஒருத்த வணக்கம் சொல்லாமலே கொள்றான், ஒருத்த வணக்கம் சொல்லியே கொள்றான். வா 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 வா. அதான் வந்துட்டேன். இன்னும் ஏன் வா வாங்குறேன்? வா வா வா. ஓ, வணக்கம் சொல்ல வரியா? சிரமப்பட வேண்டாம். இல்லையா? பென்சில் கேக்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே பள்ளிக்கூடத்தை லீவ் விட சொல்லு. எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொடுக்கவா வேண்டாமான்னு முடிவெடுத்துருவோம். போடா. எத்தனை பேரோட இப்படி புறப்பட்டு வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் வா வா வா. வணக்கம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. வயிறு சொல்ல நல்லா இருங்க. நான் ரொம்ப கண்டிப்பானவன். எக்ஸாம் ஹால்ல யாராவது டேப் ரெக்கார்டராலையோ பாக்கெட்ல பிட்டு வச்சோ எழுதுனீங்க, கொன்னு விடுவோம். கொன்னு என்ன யாரும் ஏமாத்த முடியாது. சார். கமென் கமென். என்னடா அது கட்டு? நாய் கடிச்சிருச்சு சார். ஒரு நாய் இன்னொரு நாயை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு எலும்பு பிரச்சனை சார். நியாயமான பிரச்சனை தான். வேற பிரச்சனையா இருந்தா நானே விளையாடி இருப்பேன். போய் உட்கார்.
உண்மையிலேயே நாய் தான் கிடைச்சிருக்குப்பா. ஸ்டாப் இட். உண்மையை சொல்லு, மறைக்காம சொல்லு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அதான பார்த்தேன். விட்டு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு பயந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், நீ எழுது. விட்டா? வணக்கம் சார். மேடம், புது டிஇஓ. வணக்கம் சார். வணக்கம். ஹெட் மாஸ்டர் இருக்காரா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். உங்க ஸ்கூலை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், அதை விசாரிக்க தான் வந்திருக்கேன். இந்த டிஓ ஏன் தெரியுமா நம்ம ஸ்கூல் பக்கமே வரதில்ல? ஒருவேளை நம்ம ஸ்கூல் அட்ரஸ் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. நம்ம ஸ்கூல் எல்லாமே 100% பாஸ். எங்கடா பாஸ்? பாஸ் ஆக்கி விடுறோம். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா வழக்கம் போல பசங்க கிண்டல் பண்ணிட்டாங்களா? யார் உங்க ஹஸ்பண்டா? சர்ச்சில் பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்காரு. அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு இதுவா நேரம் டீச்சர்? இந்த மாதிரி உருப்படியான ஐடியாவை வேற யார்கிட்டயும் என்னம்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணி? என்னம்மா உன் தொந்தரவு தாங்கவே முடியலையே. முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, டோன்ட் டிஸ்டர்ப். இந்த டிஓ வந்து என்னடா பண்றது? ஒண்ணும் புரியலையே. அத பத்தி நான் சொல்லப்படாதடா. டிஓ எதிர்த்தாப்புல வந்தாருன்னு வைங்க, இந்த தடியால ஒரே அடி தேவையில்லை. இத பார்த்த உடனே அவர் சாங்கிடுவாரு. டிஓ வந்து நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? பயந்து ஓட்டுவான். என்னம்மா டிஇஓ சார். டிஓவா? நீங்க 2 பேரும் வாதியாரா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லன்னு எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதை செக் பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்தேன். என் கண்ணால நேரடியா பாத்துட்டேன். both of you dismissed.